தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சினிமா துறை நாட்டு மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களுடைய திரை கதை வசனம் எல்லாமே இருக்கும். நடிகர்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இன்னைக்கு பொது வழியில முன்னாள் ஜேர்னலிஸ்டா இருந்த பாடகி சுசித்ரா பொது வெளியில ஒரு ஓபன் டாக் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய், தனுஷ், நடிகர் த்ரிஷா இவங்க இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளிலும் வெள்ளி தட்டுல கொடிய போதைப் பொருளான கொக்கைன் பயன்படுத்துவதா அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதன்படி நாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அலுவலகத்துல இந்த நடிகர்களுக்கு போதைப் பொருட்களான இந்த கொடிய போதைப் பொருள் கொக்கைன் எப்படி அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணாங்க, அந்த பயன்படுத்தின நடிகர் விஜய், தனுஷ், த்ரிஷா, ஆண்ட்ரியா, சுசித்ரா அவங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க விசாரணை மேற்கொள்ள நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனா புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்படை விசாரணை கூட காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறை மேற்கொள்ளாம இருக்குது. எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. இதுவே ஒரு பார்ட்டியில இப்ப சென்னையில நிறைய பப்லாம் இருக்கு, நிறைய பார்ட்டி ஹால்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு பார்ட்டி ஹால்ல யாராவது அந்த நிகழ்ச்சிகள்ல கொக்கைனோ இல்ல வேற ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துறதா ஏதாவது சமூக வலைத்தள யாராவது போட்டாங்கன்னா உடனடியா காவல்துறை அந்த பார்ட்டி ஹாலுக்கு சீல் வச்சு உடனடியா அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க. ஆனா இப்ப நடிகர்களுக்கு ஒரு சட்டம், சாதாரண குடிமக்களுக்கு ஒரு சட்டமா? சட்டன்றது எல்லாருக்குமே சரிசமம் தானே. அப்ப பிரபலமான நடிகர்கள்ன்றதுனால அவங்க மீது ஏன் காவல்துறை இன்னும் அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளலன்றது தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் போன்ற சமூக தமிழ் இயக்கங்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்குது. ரெண்டாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம், பாதிக்கு பாதி நாங்க தேர்தல் காலத்துல வேட்பாளரை நாங்க நிறுத்துறோம்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் நடிகர் விஜய் இன்னைக்கு வயசான காலத்துல பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை செலவழிக்க மனம் இல்லாம அவங்களோட தொண்டர் ரசிகர்களுக்கு செலவழிக்க மனம் இல்லாம இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு நடிகர் விஜய் அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களோட துறையில நிறைய நடிகைகள், சின்ன திரை நடிகைகள், வெள்ளித்திரை நடிகைகள் எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணி சாவறாங்கன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல. எதனால அவங்க சாவறாங்க, அந்த சாவுக்கு என்ன காரணம், ஏன் உங்க நடிகர் உங்க துறை சார்ந்த துறைக்குள்ள உங்களோட சக நடிகைகள் தற்கொலை பண்ணி சாகுறப்ப நீங்க எதுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்க முன் வர மாட்டீங்க? அப்ப நீங்க அரசியலுக்கு நீங்க பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்க என்ன பேச போறீங்க? இந்த கேள்வி நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு. இன்னைக்கு நடிகர்கள் வயசான காலத்துல தலையில முடி கொட்டி போய் நீங்க அரசியலுக்கு வரீங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா இங்க தமிழ்நாட்டுல கொள்கைக்கும் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க, கொள்கைக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. ஆனா இங்க பணம், தமிழ்நாட்டுல பணம் தான் இல்ல. நாங்க நடிகர்கள் நீங்க சினிமா துறையில சம்பாதிச்ச அந்த பணத்தை இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கும் நீங்க செலவு செய்யுங்கன்றோம். முதல்ல உங்களுடைய பணத்தை மக்களுக்கு செலவு செய்யுங்க, உங்களுடைய ரசிகர்கள் செலவு செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க நேரா நீங்க அரசியலுக்குள்ள வரீங்கன்னா நீங்க உங்களுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக தான் நீங்க அரசியலுக்கு வரீங்க. ரெண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்குன்றாரு. பிறப்பிற்கும் எல்லா உயிருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? உங்க மீது உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில தான் நடிகர் விஜய் அவங்க வீட்டுல வெள்ளி தட்டுல கொக்கைன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சுசித்ரா பாடகி சுசித்ரா ஓபன் டாக் சொல்லியிருக்காங்க. அப்ப பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கும் உங்களோட ரசிகர்களுக்கும் என்ன ட்ரக்ஸ் சப்ளை பண்ண போறாரா நடிகர் விஜய், இல்ல கொக்கைன் சப்ளை பண்ண போறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வாசகத்தை வச்சு வரீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாருக்கும் கொக்கைன் பயன்படுத்த போறீங்களா? போதைப் பொருள் அடிமைப்படுத்த போறீங்களா? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே தெளிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல அவங்க தாண்டோடித்தனமா யாருக்கு வாக்களிக்கணும்னு இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடிகர்கள் அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வராங்க. அதனால இந்த விவகாரத்துல பாடகி சுசித்ரா சொன்ன இந்த போதைப் பொருள் சம்பந்தமா நாங்க ஏற்கனவே உள்துறை செயலாளர்கிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நாங்க முற்றுகையிட்டு அந்த யார் இந்த கொக்கைனை பயன்படுத்தினாங்களோ நடிகர் விஜய், தனுஷ், ஆண்ட்ரியா, த்ரிஷா, சுசித்ராவுடைய கணவர் கார்த்திக் இவங்க எல்லார் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு முற்றுகை போராட்டத்தை தலைமையில் தமிழர் முன்னேற்ற படை முன்னெடுத்திருக்கு. வீரலட்சுமிக்கு விஜய் கொக்கைன் எடுத்ததுக்கு மேல நடவடிக்கை வேணுமா இல்ல விஜய் அரசியலுக்கு பிடிக்குது? விஜய் அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில கொக்கைன் பயன்படுத்ததான் இந்த வீரலட்சுமி சொல்லல. அதே துறை சார்ந்த அவங்க கேங்க்ல இருந்த ஒரு பெண் சுசித்ரா பாடகி அவங்க ஓப்பனா ஒரு ஊடகத்தின் முன்னிலையில அவங்க சொல்றாங்க இதுல ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம்.
காவல்துறை ஏன் அடிப்படை விசாரணை சுசித்ரா மீது ஏன் மேற்கொள்ளல தான் நாங்கள் கேட்குறோம். இதுவே ஒரு பார்ட்டியில் ஏதாவது ஒரு தம்பிங்க ஏதாவது மூளை முடுக்கல எல்லாம் சந்து பொந்தில் எங்கன்னா அந்த கஞ்சா பிடிச்சாலோ எங்கன்னா ட்ரக்ஸை காலிமா எந்த ஊசின்னு சொல்கிறாங்க அது எதனா பண்ணாலும் உடனே காவல்துறை உடனடியே போய் நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அது போல் ஒரு அவங்க டீம்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு, அந்த கேங்க்ல இருக்கிற ஒரு பெண்ணு, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில அவங்க வெளியேறி வராங்க. அப்ப இவங்க பண்ண தவறை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அப்ப காவல்துறை கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், புகார் கொடுக்கலாம் பரவாயில்ல. நாங்க வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட புகார் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க இன்னைக்கு சமூக விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான். இந்த போதை பழக்கம் கடந்த 30 ஆண்டுகளில் கிடையாது. தமிழ்நாட்டில் போதை பொருள் எல்லாருமே வந்து பணங்கள், தென்னங்கள், ஈச்சங்களை தான் இறக்கி நம்மளாம் குடிச்சு வாழ்ந்த மண்ணு தான் அது. இப்போ சமீபமாக வந்து 30 ஆண்டுக்கு இப்போ வந்து போதை பொருள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது யார் காரணம்? சினிமா துறை தான் காரணம். அந்த காலத்தில் வந்து கலைத்துறை வந்து கலைத்துறையா இருந்துச்சு. இப்போ இருக்கிறது கலைத்துறை காமத்துறையா இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். அதனால தான் நீங்க முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.